ஹல்லேலூயா. எத்தனை மாதத்தை கடந்து வந்திருக்கோம் நம்ம? இந்த வருடத்தில் 9 மாதத்தை கடந்து 10வது மாதத்தில் வந்து ஹல்லேலூயா. இந்த கடைசி குவார்ட்டரில் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் மேன்மையாய் நடத்துவார். நம்ம எத்தனை பேர் விசுவாசிகள்? எல்லா கரங்களை அசைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 9 மாதங்களை நேர்த்தியாய் நடத்தின ஆண்டவர் இந்த ஆண்டோட கடைசி நம்ம நடத்துவார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் நம்மளுடைய ஜீவத்திற்கு கடைசி வரையும் இந்த ஆண்டவர் நடத்த அவர் உண்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நல்ல எபனேசராக இருந்த எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆண்டவர் நமக்கு எபனேசர் அந்த கரங்களை அசைத்து ஆண்டவர் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் அநேகருக்கு இல்லையோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கும். ஆண்டவர் நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் எபனேசர், ஒவ்வொரு நாள் வழி நடத்துகிற ஆண்டவர். இனிமேல் நம்மோடு கூட எப்படி இருப்பார்? அவர் ஹல்லேலூயா. எப்படி இருப்பார்? எப்படி இருப்பார்? இம்மானுவேலாக இருப்பார். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அந்த தேவனை நம்ம எல்லாரும் ஆர்ப்பரித்து ஆசீர்வதித்து ஆராதிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு தகுதிப்படுத்தும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு நம்மளை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டோட சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய உட்கார்தலையும் எழுந்திருக்கலை அறிந்திருக்கிற ஆண்டவர், உலகத்தோற்றமாய் முன்குறித்த நம்ம ஆண்டவர், தாயின் கற்பத்தில் நம்ம தெரிந்து கொண்ட நம்ம தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர், வழி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. சகல சத்தியத்தில் ஒவ்வொரு நாள் வழி நடத்துகிற ஆண்டவர், நம்முடைய இருதயத்தின் எல்லா ஆழங்களை அறிந்திருக்கிற ஆவியானவர். அவர் முன்பாக ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை கூட அந்த பரிசுத்த ஆவியான நம்மோடு கூட நம்முடைய மத்தியில் வந்து அசைவாடி நம்ம ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் உயிர்ப்பிக்கும்படியாய் கர்த்தர் நம்மளை கிருபை பண்ணும்படியாக எல்லாரும் விசுவாசத்தோடு ஆவியே அப்படின்றதான் அந்த பாடலடி சில அடிகளை பாடி ஆண்டவரை நாமத்தை மையப்படுத்துவோம். அந்த பரிசுத்த ஆவியை நாம் எல்லாரும் வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மேலே வந்திருக்கும் ஆவியே, வல்லமையா எங்கள் மேலே வந்திருக்கும் ஆவியே, சிம்சன் போல சிங்கங்களை கிழித்திட வாருமே, சிம்சன் போல சிங்கங்களை கிழித்திட வாருமே. நாளை போல அக்கினியா வந்தவரே, நாளை போல அக்கினியா வந்தவரே, எங்கள் வாழ்வில் பாவங்களை சுட்டரிக்க வாருமே, எங்கள் வாழ்வில் பாவங்களை சுட்டரிக்க வாருமே.
பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவரே, எங்கள் வாழ்க்கையில் வருகிறதான பாவங்கள் எல்லாவற்றை விலக்கி ஆண்டவரே நீங்கள் காத்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஜீவித்தில் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத இருக்கிற காரியங்களை கர்த்தர் களைந்து போடும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்து ஒரு நிமிடம் அந்த ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவபலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஒரு முறை கூட தயவாயிரும் என்று சொல்லுவோம். ஒரு வழக்கமாய் அல்ல, ஒரு பழக்கமாகவும் அல்ல. ஆண்டவரே உண்மையான ஒரு மனஸ்தாபத்தோடு கூட வேண்டுதலோடு கூட முழு மனதோடு கூட ஆவியானவரே எங்கள் தகப்பனே பிதாவே உடைய சரீரத்தை புசித்து ஆண்டவரே கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ரத்தத்தை பானம் பண்ண வந்திருக்கிற எங்களை ஆண்டவரே ஒரு முழுவோடை தகுதிப்படுத்தும்படியா எனக்கு வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். அவருடைய வருடனை ஒருவரை புறம்பே தள்ளாத ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர், நமக்காய் அடிக்கப்பட்டவர், நம்முடைய விருதலுக்காய் நொறுக்கப்பட்ட ஆண்டவர். அது இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய அன்பு குறையாதது, அவர் அன்பு என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. ஆமென். ஆமாப்பா. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். அவரால் உன்னை
கிறிஸ்துவோட கிருபை என்றைக்கும் உள்ளது, அது என்றென்றைக்கும் குறையாதது. ஹல்லேலூயா. தன்னிடத்தில் வருகிறவரை புறம்பே தள்ளாத ஆண்டவர். அது இயேசுவிடத்தில் வா. இன்னும் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் இருக்கிற அருமையான சகோதர சகோதரியே, ஒரு விடுதலையாக்குற இயேசுவிடத்தில் வா. அவர் உன்னை விடுதலையாக்குவார். உனக்காகவே அவர் அடிகள் பட்டார், உனக்காக காயங்கள் பட்டார், உனக்கு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். தன் கால்களிலே தன் கைகளிலே ஆணிகள் கடாவப்பட்டவராய் வானத்திற்கு பூமிக்கு நடுவாயிருந்து கதிரன் ஆண்டவர் நோக்கிப்பார். நான் மேன்மையடையும்படியாய் தம்மை தாழ்த்தினார். நான் உயர்ந்திருக்கும்படியாய் அவர் நீச கோலம் எடுத்து வந்தார். நான் சுகமாயிருக்கும்படியாய் அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அந்த இயேசுவிடத்தில் வா. இன்றைக்கும் நமக்காய் பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்பொழுது வந்தாலும் ரட்சிக்கிற ஆண்டோட கிருபை, அவருடைய ரத்தம். ஹல்லேலூயா. ஒருவரும் அசட்டை பண்ணாதீங்க. காலம் சமீபத்திருக்கிறது. எப்பொழுது அந்த அழிவு வரும் என்று நம்ம அறியோம். அதற்கு முன்பாக தப்பிக்கொள்ளதான் ஒரே ஒரு வழி, இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை அசைத்து ஆண்டவரே நமக்கு நன்றின்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, கதை பாவத்துக்கு மரித்து நீதிக்கென்று பிழைத்து ஆண்டவரே, நீதியின் பாதி நடக்கிற இயேசுவை பின்பற்ற நாங்கள் ஆயத்தம் ஆண்டவரே. நீர் நடத்தி செல்ல நீர் உண்மை உள்ளவர் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் கல்லோ மண்ணோ அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. சர்வத்தையும் உண்டாக்கின கர்த்தர். ஹல்லேலூயா. சர்வத்தின் மேலே அதிகாரம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. சர்வத்தையும் நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. சகலத்தின் நன்மையாய் செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அதன் காலத்தை நேர்த்தியாய் செய்து முடிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த சர்வாதி லோகாதிபதியை நாம் நமஸ்கரித்து அவர் ஆராதனைக்குள்ள நான் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். தாரை காணல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தாரை காணல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். திருவதாயா நமஸ்காரம். ஜெகதீர ஜெகதே நமஸ்காரம். கருவியில் மானுடல் உயிரடை தோங்க கருவியில் மாண்டோய் நமஸ்காரம். கருவியில் மானுடல் உயிரடை தோங்க கருவியில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரமசங்குருவே நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தேசவ நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தேசவ நமஸ்காரம். ஒரு தொழிலோதி நமஸ்காரம். நிலந்தோதி நமஸ்காரம். கர்த்தாவி கர்த்தா கருணா சமுத்ரா நித்ய பிரியேகா நமஸ்காரம். கர்த்தாவி கர்த்தா கருணா சமுத்ரா நித்ய பிரியேகா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். தாரை காணல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தாரை காணல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். ஹல்லேலூயா. சர்வத்தை உண்டாக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார்.
எண்ணி எண்ணி பாப்போம் சொன்னா நம்முடைய ஆயுள் போதாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று சாயந்தரம் நான் உடன் வந்து கொண்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு பயங்கரமான ஒரு மழை. நான் தேங்கி போனேன். அடுத்த செகண்ட் எனக்கு என்ன ஆகுமோ என்று தெரியாத ஒரு நிலைமை. ஆனால் கர்த்தர் காத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் ஆண்டவரை தேற்றிட்டு, ஹல்லேலூயா, கலங்காதே மகனை, நான் உன்னோடு கூட இருக்கிற நான் ஒரு சத்தத்தை கேட்காண்ட உதவி செய்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிடம் என்ன நடக்குன்னு தெரியாது. இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்தா நம்ம நிற்பது ஆண்டவர் சுத்த கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நன்மையே சொல்ல ஒரு நாள் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. சுவாதிப்பது ஆண்டவருடைய கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. அது நினைத்தோடு ஆண்டு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நம்முடைய வாய்களின் துதியை ஆண்டு செலுத்துவோம். முதலில் கனியா ஸ்தோத்திர பலியை அவருக்கு நாம் யார் எடுப்போம். ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக சகோதரர்கள் தயவு முன்னாடி உட்கார்ந்து கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு அந்த முதல் வெள்ளிக்கிழமை இருக்கிறதா அநேகர் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகிய தயவு செய்து முன்னாடி வரும்படி அன்பாக கேட்டுக்கொள்ள கர்த்தர் ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நன்றி நிறைந்த வாயில் சொன்ன மட்டும் போதாதுப்பா, வாய் உன்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து உள்ளத்தின் நிறைவோடு கூட சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. நான் ஜெபித்து போது ஆண்டவர் எல்லாருடைய இருதயங்களை திறந்துள்ளும் ஆண்டவரே, எல்லாருடைய வாய்களை திறந்து துதிக்க கர்த்தர் கிருபை பண்ணும் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா.
உங்களுக்கு இயேசு நல்லவராக இருந்தான்னு பக்கத்துல கையப்பிடி சொல்லுங்க, இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்காவது இயேசு நல்லவரா இல்லையா? ஆண்டு எல்லாருக்கும் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அந்த தேவாதி தேவனுக்கு ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எல்ரோயி, நம்மை காண்கிற கர்த்தர். எல்ரோயி, நம்ம எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வழி நடத்துகிற நல்ல தேவன். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்ம கொடுக்கிறதான வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லாரு, மாறுபான வழியில் நடக்கவர் என்றும் கோடனால வழியில் செல்லிருந்து உங்களை பாதுகாப்பேன் என்று. ஹல்லேலூயா. தம்பி அதை கொஞ்சம் போடுங்க. அதுக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறுபான பாதைகளில் கோணலான வழிகளில் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சிநேகம் யாரோடு கூட இருக்கிற கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க பார்த்தோம் இது. ஹல்லேலூயா. நம்முடைய கூட்டாளி யாருன்னு நம்ம யோசித்து பார்க்க நேரம். கர்த்தருடைய சமுத்திரம் ஒப்புக்கொடு. நான் பழகிற அந்த நபர் சரியான ஆளான்னு யோசித்துப்பார். அது அந்த உறவுக்கு தேவையா என்று யோசித்துப்பார். கர்த்தர் சொல்றார், அதுலேருந்து அது பொல்லாதா இருக்குன்னு சொன்ன அவனை விடுவிப்பான், தப்பு வைப்பார் என்று போட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, தப்பு வைப்பார். ஹல்லேலூயா. ஏசாயா 45:2 பிடிச்சிட்டு, நான் உனக்கு முன்பே போய் கோணலாளர்களை செவையாக்குவேன். ஹல்லேலூயா. நம்ம வழிகளை செவியாக்குற கர்த்தர். ஹல்லேலூயா. ஏசாயா 40:40 ஆண்டு சொல், நான் உனக்கு முன்பாய் போய் பள்ளங்கள் எல்லாம் நான் சமமாக்குவேன் என்று. ஹல்லேலூயா. மலைகள் எல்லாவற்றையும் உடைத்து நீ நடக்கிற பாதைகளை நான் செம்மையாக்குவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நான் இந்த நடக்கிற வழிகளை செம்மையாக்குற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு கூட அந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த நாம் ஸ்தோத்திரம். யெகோவா தேவனுக்கு மகிமை செலுத்திடுவோம். ஹல்லேலூயா. செய்த நன்மைகளை என்றும் மாறவா
செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ள வரை பாடுவேன். நிச்சயம் முடிவை கண்டிடுவேன். நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. நிச்சயம் முடிவை கண்டிடுவேன். நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. அழுகையின் மாறை களிப்பாய் மாறும். அழிப்பாய் மாறும். அழுகையின் மாறை அழிப்பாய் மாறும். யெகோவா ஷம்மா கூட இருப்பீர். யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவேன். அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ள வரை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ள வரை பாடுவேன். யெகோவா ஈரே நீர். யெகோவா நீசே நீர். யெகோவா ஷம்மா நீர். யெகோவா ஷாலோம் நீர். சமாதானம். யெகோவா ஈரே நீர். யெகோவா நீசே நீர். யெகோவா ஷம்மா நீர். யெகோவா ஷாலோம் நீர். ஹalleluya. 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 நமக்கு முன்பாய் செல்வார். தடைகளை நீக்கி போடுவார். நம்முடைய யுத்தங்களை கர்த்தர் நடத்துவார். ஹalleluya. நமக்காய் யாவையும் செய்வார். ஹalleluya. இந்த அருமையான வாக்குத்தத்தங்களை கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹalleluya. ஹalleluya. வாக்குப்படி உண்மை உள்ளவர். வாக்கு மாறாத கர்த்தர். ஹalleluya. அவருடைய கிறிஸ்துவுக்குள் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் இத்தனை ஆண்டுகள் எத்தனையோ அற்புதங்களை செய்திருப்பார். இந்த ஆண்டிலும் இந்த 9 மாதங்கள் அநேக அற்புதங்களை கண்டிருப்போம். இன்னும் ஒரு வாழ்க்கையுடைய பிந்திய நாட்களிலும் கர்த்தர் நமக்கு யாவை செய்து முடிப்பார். ஹalleluya. அற்புதங்களை காணப்படுவார். ஹalleluya. புத்தி கட்டாத காரியங்களை கர்த்தர் நமக்கு அறிவிப்பார். ஹalleluya. கலங்காத திகையாத அருமையான சகோதரனே சகோதரியே, கலங்காத கர்த்தர் உன்னோடு கூட உண்டு. ஹalleluya. யெகோவா நிசி உன்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அவர் யெகோவா ஷம்மாவை நம்மோடு கூட இருப்பார். ஹalleluya. அதோடு கூட நம்முடைய விசுவாசத்தின்படி எல்லாம் ஆண்டவர் செய்வார். ஹalleluya. நன்மைக்கான காரியங்களை கர்த்தர் நடத்துவார். ஹalleluya. கர்த்தர் எனக்காக யாவை செய்வாரே, அற்புதமானவற்றை ஆச்சரியமாய் செய்வார் என்று சொல்லி அறிக்கை பண்ணி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். ஹalleluya. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே, அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே, அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். செய்வார், எல்லாம் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். முடிப்பார், எல்லாம் முடிப்பார், நன்மையாய் முடித்திடுவார். செய்வார், எல்லாம் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். முடிப்பார், எல்லாம் முடிப்பார், நன்மையாய் முடித்திடுவார். எல்லாம் செய்வார், எனக்காய் செய்யாமல்
ஆகாததொன்றில்லையே. கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். கேட்டது கிடைத்திடுமே. ஆகும், அவரால் ஆகும், ஆகாததொன்றில்லையே. கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும், கேட்டது கிடைத்திடுமே. எல்லாம் ஆகும், அவரால் ஆகும், ஆகாததொன்றில்லையே. எல்லாம் கிடைக்கும், நிச்சயம் கேட்டது கிடைத்திடுமே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே. அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே. அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் எல்லாவற்றையும் எல்லா கரங்களை ஒரு நிமிஷம் அப்படி அசைச்சு சொல்லுவோமா? நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கணும்னு விரும்புகிறோம் எல்லாம் நினச்சிக்கோ. ஹalleluya. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து முடிப்பார். ஹalleluya. விசுவாசிகளுக்கு நிச்சயமாய் ஆகும். ஹalleluya, ஹalleluya. என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்ன கர்த்தர் தருவார். ஹalleluya. நிச்சயம் தருவார். ஹalleluya, ஹalleluya. நாம் விசுவாசித்தால் நமக்கு ஆகும். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் எழுந்து அந்த விதமான அற்புதங்களை செய்ய போகிற ஆண்டவரை நம்மை ஆராதிப்போம், துதிப்போம். ஹalleluya. எப்பொழுது கர்த்தரிடத்தை துதித்து பாடி மகிழ்ந்து அந்த சமூகத்தை நாடுகிறவர்களுக்கு ஆண்டவர் எப்பொழுது நன்மையானவளை செய்வார். ஹalleluya, ஹalleluya. துதிகள் பாடி மகிழ்ந்திடுவே. இயேசுவே பாடி மகிழ்ந்திடுவே. இயேசுவே உந்தன் நாமத்தை உயர்த்தி துதித்திடுவே. துதிகள் பாடி மகிழ்ந்திடுவே. இயேசுவே பாடி மகிழ்ந்திடுவே. இயேசுவே உந்தன் நாமத்தை உயர்த்தி துதித்திடுவே. உமக்கு மகிமை செலுத்திடுவே. இயேசுவே மகிமை செலுத்திடுவே. இயேசுவே உந்தன் நாமத்தை உயர்த்தி துதித்திடுவே. உமக்கு மகிமை செலுத்திடுவே. இயேசுவே மகிமை செலுத்திடுவே. இயேசுவே உந்தன் நாமத்தை உயர்த்தி துதித்திடுவே. I sing praises to your name. Oh Lord, praises to your name. Oh Lord, oh your name is great. Yes, and greatly to be praised. I sing praises to your name. Oh Lord.
I give glory to your name. Oh Lord, glory to your name. Oh Lord, for your name is great and greatly to be praised. ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த தேவனுக்கு மகிமையை செலுத்துவார். அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். அவர் நாமம் ஒன்று மகிமைக்குரியது. ஹalleluya. ரூலலா ஷாபா குரலா பாபா பாபா. ஓ, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர், நீ மகிமையுள்ள தேவன், மகத்துவமுள்ள காரியங்களை செய்கிற கர்த்தர், எங்களுக்கு யாவை செய்து முடிக்கிற உன்னதமான தேவன். ஹalleluya. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அந்த எங்களுக்காய் ஜீவனை தந்த இயேசுவே, உங்களை நாங்கள் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஒரே பேரான குமாரன் அனுப்பின பிதாவே, உம்மை அன்பு கூறுவோம் ஆண்டவரே. இன்னும் அன்பு கூறுவோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா
நிலையான சேற்றிலிருந்து அவர் கண்டார். புழுதிலிருந்து நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. குப்பையிலிருந்து நம்ம உயர்த்தினார். அவருடைய நாமத்தை துதிக்கும் புதுப்பாட்டை நாவிலே தந்தார். என் அருமையான மகளே மகனே என்ற ஆண்டவர் அழைக்க அன்பின் குரலை கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற நிலைமையை நினச்சி பார்ப்போம். முன்னாடி நம்ம எப்படி இருந்தோங்கிறன்னு நினச்சி பார்ப்போம். கர்த்தர் எவ்விதமாக நம்ம உயர்த்திருக்கிறார். அந்த நல்ல தேவனை ஆராதிப்பதை விட நமக்கு வேறு என்ன நம்முடைய வாழ்க்கையில் நோக்கம்? ஹல்லேலூயா. ஒன்று இல்லை. ஹல்லேலூயா. அவர்கிட்ட அன்பு கூறுறேன்னு சொல்கிறவன் அவருடைய கற்பனையின்படி நடக்கணும். ஹல்லேலூயா. அவர் கற்பனையின்படி நடப்போன்னு சொன்னால் அவர்கிட்ட அன்பு கூறணும்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு உண்மையான தீர்மானம் போடுவோம். ஆண்டவரே, உங்களுடைய சத்தியத்தில் உங்களுடைய கற்பனையில் ஒவ்வொரு நாள் நடப்பேன் ஆண்டவரே, நடப்பேன் ஆண்டவரே. அது மூலமாக நான் உன்னை அன்பு கூறுறேன்னு சொல்லுவேன். ஆண்டவரே, ஓ சர்வ வல்லவரே, சர்வ சிருஷ்டிகரே, எங்கள் வாழ்க்கையின் எஜமானனே, உம்மிடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் மாறாதவர். அவருடைய அன்பு மாறாதது. இந்த உலகெல்லாம் மறைஞ்சு போனாலும் அவர் மாறாதது. எல்லாம் அழிஞ்சு போனாலும் நம்ம அழிவதில்லை. ஹல்லேலூயா. விசுவாசி நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. சர்வ சிருஷ்டியை காப்பவர்
மனிதருக்கும் ஆண்டவராகிய சர்வல்லமுள்ள நல்ல தேவனே, சர்வத்தையும் உண்டாக்கி சர்வத்தையும் ஆள்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, வானமும் ஒளிந்து போனாலும் உங்களுடைய வார்த்தைகள் வருவது ஒளிந்து போவதில்லை. ஆண்டவரே, நீர் ஆண்டவர் ரட்சித்தோம். ஆண்டவரே, கத்த விசுவாசி ஒருபோதும் மறிப்பதில்லை. ஆண்டவர் ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை கட்டளை இருக்கிற ஆண்டவர், ஓ ஹல்லேலூயா, நித்திய வரைக்கும் அழைத்து சென்று நித்தியமாய் வைத்துக் கொள்வீர். அதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வரும் நாட்களெல்லாம் தேவ பிரச்சனைகளோடு கூட வரப்போவதற்காக நன்றி. ஆண்டவரே, முன்பாய் நடக்கப் போகிறீ, அதற்காக நன்றி. கோடநாள் செவ்வாய்க்கு போகிற நன்றி. ஆண்டவரே, எல்லா திங்குக்கு இடர்களுக்கு விலைக்கு காத்து கொள்ள போகிறோம். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கண்மலையாயில கிறிஸ்துவையில் எங்கள் உயர்த்த போயிருக்காங்க நன்றி. ஆண்டவரே, ஆண்டவர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்கார்முடைய அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேங்க் யூ லார்ட். Light of the world, you step down into darkness. Open my eyes, let me see beauty that makes this heart adore you. Hope of a life spent with you. Here I am to worship. Here I am to bow down. Here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. King of all days, oh so highly exalted, glorious in heaven above. Humbly you came to the earth you created, all for love's sake became poor. Here I am to worship. Here I am to bow down. Here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. Here I am to worship. Here I am to bow down. Here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me.
தேடு காணிக்காக சகோதரி தயாளன். மைமீன் தாப்பனின் இந்த அருமையான தாசிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியின் இந்த காலை நீத்திக்காக நன்றி. இந்த ஆண்டில் 9 மாதங்கள் நாங்கள் ஓடி முடித்து 10வது மாதத்தில் பிரவேசிக்க செய்த கிருபைக்காக நன்றி. எங்களுடைய ஆயுசு நாட்களுடைய பார்வையில் அருமையாக இருந்த கிருபைக்காக நன்றி அப்பா. கடந்து வந்த பாதையில் எத்தனையோ ஏற்றங்கள், இறக்கங்கள், சுகவீனங்கள், பலவீனங்கள் இருந்தாலும் நம்முடைய கிருபை மட்டும் எங்களை தாங்கி பலப்படுத்தி நிலைநிறுத்தி வருகிறது. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாகவும் தேவனை ஆராதிக்கத்தக்கதாகவும் ஜீவிதத்தில் கொடுத்த இந்த வெளியேறப்பட்ட நேரத்துக்காக, சந்தர்ப்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வனாந்திரமான இடங்களிலும் இந்த நீரோற்றங்களை கொடுத்துருக்க கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த செய்திக்கு விரோதமாக கிரேசியும் எல்லாத டிஸ்டர்பன்ஸ் ஸ்பிரிட்டை, தூக்கத்தின் ஆவிகள், சோர்வின் ஆவிகளை, எதிராக இருக்க காரியங்களை நான் இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்கிறோம். கொடுக்கப்பட்ட வார்த்தை அடியனுக்கு ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக்கத்த கிருபிச்சிங்க. லீதியாடைய உள்ளங்களை திறந்த தேவன் எங்களுடைய உள்ளங்களை திறக்க ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். சகல துதியும் கனத்தையும் மாட்சியமாக செலுத்துகிறோம். எல்லா வல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. ஹல்லேலூயா. இன்று ஒரு ஊழியர் நமத்திலே செய்தி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. டேவிட் சிங் என்று அவருடைய புதன்கிழமை அவர் இந்தியாவுக்கு கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலையை தாப்பினார். கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தனால அவர் கடந்து சென்று விட்டார்கள். அதனால் தேவ சமூகத்தில் இந்த வார்த்தை கேட்கத்தக்கதாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். எல்லாரும் எசேக்கியேல் 47 இந்த வேத பகுதி வாசிக்காது, நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எசேக்கியேல் 47 1025 பக்கம், பழைய ஏற்பாட்டில் 1025 பக்கம். எசேக்கியேல் 47 முதல் 5 வசனங்களை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். எசேக்கியேல் 47 முதல் 5. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படையில் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுறதாக இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்காக இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ்த்திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடந்து கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலது புறத்திலிருந்து பாய்கிறதாக இருந்தது. அந்த புருஷன் தமது கோயினாலை நுடுப்பிடித்து கொண்டு கிழக்கே 1000 அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாக இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாக இருந்தது. பின்னும் அவர் 1000 அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்படமாக இருந்தது. பின்னும் 1000 முழம் அளந்தார். அங்கே நான் கடக்கக்கூடாத நதியாக இருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமாக இருந்தது. இங்கு எசேக்கியா தீர்க்கதரிசி மூலம் தேவ ஆவியானவர் குறிப்பிடும் உருவப்படுத்துதல் என்னவென்றால், ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி தான் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளராத நின்றுவிட்ட காரியத்தை இங்கு உருவப்படுத்துகிறார். சிலருடைய கிறிஸ்தவ ஜீவியம் கணுக்கால் அளவோடு நின்றுவிட்டது. சிலருடைய விசுவாச ஜீவியம் முழங்கால் அளவோடு நின்றுவிட்டது. சிலருடைய விசுவாச ஜீவியம் இடுப்பளவோடு நின்றுவிட்டது. ஆனால் வெகு சிலர் மட்டுமே அளவிடப்பட முடியாத தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் மாட்சிமையும் வல்லமையும் இரக்கங்களையும் அவர் ருசித்தவர்களாக அதில் திகழ்கிறார்கள் என்பதை இங்கே உருவப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று கிறிஸ்தவ ஜீவிதத்தில் தூக்கப்பட வேண்டிய காரியம் என்றால், விசுவாசிகள் பெரும்பாலானவர்கள் அந்த முதல் அனுபவத்தோடு நின்றுவிட்ட ஒரு காரியம்தான். இன்னும் கொஞ்ச தூரம் அவள் சென்றிருந்தால் தேவனுடைய மாட்சிமை மிகுந்த வர்ணிக்க முடியாத அன்பையும் கிருபைகளையும் அவர்கள் ருசித்து திளைத்திருக்கலாம். மனித ஜீவத்தில் திருப்தி என்பது முக்கியமான ஒரு காரியம்தான். அது உலக தேவன் நம்மை வைத்திருக்கும் உலக ஆசீர்வாதங்களிலே திருப்தி கொள்ள வேண்டும். ஆனால் ஆவிக்குரிய ஜீவத்திலே என்று ஒருவனுக்கு திருப்தி என்று வந்ததோ அது அவனுடைய அழிவுக்கு நேராக நடத்தி செல்வதாக அது அமைந்துவிடும். கோயிலுக்கு சென்று தெய்வத்தை வழிபடாவிட்டால் தெய்வ கோபம் வந்து தெய்வம் அடித்துவிடும் என்று பயந்து கோயிலுக்கு சென்று நீந்தி கொள்கிறவர்கள் கூட்டத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதே காரியத்தோடு சபைக்கு வரக்கூடாது. ஆலயத்துக்கு வராவிட்டால் இந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க மாட்டார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாம் வந்தால் அவர்களை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கிறிஸ்து விரும்புவதோ தம்மை சொந்த ரட்சை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தாம் கொடுத்துள்ள ரட்சிப்பின் பரிபூர்ணத்திலே அவர்கள் ருசித்து திளைக்கத்தான் அவர் விரும்புகிறார். யோவான் 10 இவ்வாறு சொல்கிறது, திருடன்
திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று. எப்படிப்பட்ட பரிபூர்ணம்? அவனுக்குள்ளிருந்து நதியாக அதைத்தான் 38ஆம் வசனத்தில் வாசிங்கள். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். அந்த பரிபூர்ணம் அவன் ருசித்ததினாலே அவனுடைய உள்ளத்திலிருந்து பொங்கி ஒரு நதியாக பாய்ந்து வரும் என்று பார்க்கிறோம். 1848 1855 அந்த ஆண்டுகளிலே நிகழ்வை கலிஃபோர்னியா கோல்ட் ரஷ் என்று சொல்லுவார்கள். கலிஃபோர்னியாவின் தங்க வேட்டை என்று சொல்லுவார்கள். அங்கு ஒருவர் தோண்டியிருக்கிறார். வீடு கட்டவோ ஏதோ ஒரு காரியத்திற்காக ஒரு தங்கம் அகப்பட்டது. உடனடியாக அங்கு தங்கம் டெபாசிட் இருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டது. அதனாலே அமெரிக்காவில் இந்த பல பகுதியில் இருந்த மக்கள் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு அங்கு வந்து நிலங்களை வாங்கி தோண்ட ஆரம்பித்தார்கள். அநேக தங்கங்களை பெற்றார்கள். அதில் ஒரு நல்ல கிறிஸ்தவரும் உண்டு. அவரும் தன்னுடைய சொத்துக்களை விற்று வந்து வாங்கினார், வெட்டினார். ஒன்றும் கிடைக்கவில்லை, சோர்ந்து போனார். உடனடியாக தெய்வ சமூகத்தில், அப்பா உன்னுடைய ஜெபித்து தானே நான் சொன்னேன், வந்தேன், நீர் தானே சொன்னீர் என்று. அவர் மீண்டுமாக ஜெபிக்கும் பொழுது இன்னும் சில் கோ டீப், இன்னும் ஆழமாக போ என்ற சத்தம் கேட்டது. அவ்வாறு அவர் ஆழமாக தோண்டினார். ஒன்றும் கிடைக்கவில்லை. கேட்டது மனித சத்தமா, என்னுடைய தேவ சத்தமா, அல்லது என்னுடைய ஆசையினாலே நான் கேட்டனா என்று ஜெபிக்கிறார். மீண்டும் ஆழமா போ. கையில் பணம் இல்லை, கடனை வாங்கிறார், தோண்டுகிறார். ஒன்றும் கிடைக்கவில்லை. சோர்ந்து கைவிட்டு விட்டார். இனிமேல் இதை தோண்டி பயனில்லை என்று. ஆனால் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் சொல்கிறார், மகனே சொந்து போகாதே, இன்னும் ஆழமா போ. மீண்டும் கடன் வாங்கி அதை தோண்டும் பொழுது அந்த பகுதியிலே இருந்த ஒரு பெரிய டெபாசிட், கோல்டு டெபாசிட்டை பெற்று ஒரு பெரிய செல்வந்தனாக மாறினார். மாறி அநேக சொத்துக்களை அவர் சுந்தரித்தார். இருக்கும் பொழுது ஒரு நாள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் அடிபடுகிறார். அப்பொழுது சொல்கிறார், மகனே இன்னும் ஆழமா போ. அவருக்கு புரியவில்லை. என்ன சொல்கிறீர் தாப்பனே? ஆழமா போ, ஆனால் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்ற சத்தம் வந்தது. என்ன செய் சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார். அந்த வாலிபனுக்கு கர்த்தர் இயேசுக்கு சொன்னாரே, உன்னுடைய செல்வங்களெல்லாம் விற்று அதை உணர்த்தினது 90% தன்னுடைய டெபாசிட்டுகளை கோல்டு விற்று விட்டு 10% வைத்துக்கொண்டு அந்த 90%ல அநேக அநாதை ஆசிரமங்கள், முதியோர் இல்லங்கள், கல்விக்கூடங்கள், ஹாஸ்பிட்டலை கட்டினாராம். அது நிமித்தமாகத்தான் இன்று நீங்கள் கலிஃபோர்னியாவுக்கு சென்றவீர்கள் என்றால் அங்கே கிறிஸ்தவ ஆர்கனைசேஷன் எவ்வாறு நம்முடைய இந்தியாவில் பெங்களூரில் அதிகம் இருக்கிறதோ அவ்வாறு இருப்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். ஆம், தேவனுக்குள்ளாக ஒரு ஆழ்ந்த ஜீவத்தில் அந்த ஒரு மாற்றம், ஒரு பெரிய ஒரு மாற்றம். அது அவ்வாறு செல்லும் பொழுது கிறிஸ்தவ சேவை அது தொடங்குவதாகவும் தேவனுடைய அன்பு நம்முடைய இடத்தில் ஊற்றப்பட்டிருப்பதையும் நாம் ஆழமாக செல்லும் பொழுது கண்டுகொள்ள முடிவதாக இருக்கிறது. நம்முடைய சரீரப்பிரமாண தேவைகளை பொறுத்த மட்டிலும் நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த திருப்தி வேண்டும். ஆனால் தேவனுடைய காரியங்கள் என்று வரும்பொழுது மானானது நீரோடு வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா வாஞ்சித்து கதறுவதாக இருக்க வேண்டும். இந்த காலை நேரத்தில் ஒரு 5 தலைப்புகளை ஒன்றை பெற்று மற்றதை பெறாமல் நின்றுவிட்ட நிலையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக, ரட்சிப்பின் முழு மாட்சிமையை ருசிக்காது ரட்சிப்பின் முதல் அனுபவத்திலே நின்றுவிட வேண்டாம். பலாப்பழம் பார்த்திருப்போம், அல்லது ஒரு சுவைமிக்க மாம்பழத்தை வைத்துக் கொள்வோம். அதை முகந்து பார்க்கும் பொழுது நல்ல ஒரு மனம் வருகிறது. அதை தின்று பார்த்தால்தான் அது சுவையா என்று தெரியும். அவ்வாறு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று பார்க்கிறோம். ரட்சிப்பை எம்மட்டுமாக நாம் ருசித்திருக்கிறோம். அதுதான் ரட்சிப்பு. நம் பேசிக்காக சொல்லிவிட்டு எனக்கு கடன் சொல்ல விரும்புகிறேன். கிருபையினாலே வருவது ரட்சிப்பு அல்ல, தேவனுடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. அந்த ரட்சிப்பில் கலிகூர்ந்த அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட ஒரு கர்த்தருடைய தாசன் வேதத்தில் இருந்தால் அப்போஸ்தலனாகிய பவுல்.
அவர் சொல்வதை வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 1:12. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். That is assurance. அந்த நிச்சயம் என் வாழ்க்கை எப்படிப்பட்ட காலகட்டத்தில் கடந்து சென்றாலும், மற்றவர்கள் தூசித்தாலும் ஈசினாலும், பாடுகள் வந்தாலும், பஞ்சங்கள் என் ஜீவத்தில் ஏற்பட்டாலும், கடன் பிரச்சனைகள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், பலவீனப்பட்டு போனாலும், நான் நெசுக்கப்பட்டு போனாலும், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். 20 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய நான் வேலை பார்க்குற இடத்துலேருந்து அமெரிக்கா தேசத்திலிருந்து என் சப்ளையர்லேருந்து ஒரு ஜெஃப் என்ற ஒரு அமெரிக்கன் வந்திருந்தார். அவரோட அலைனுக்கு நான் காரில் கூட்டி சென்று கொண்டிருந்தோம். நான் அமெரிக்கா சென்றிருந்தபோது அவன் நல்ல ஒரு கிறிஸ்தவன். இங்கே அமெரிக்கா சென்றிருந்தபொழுது அந்த வீட்டுக்கும் நான் சென்றது கெனடிகட்டில் இருந்த அந்த வீட்டுக்கும் நல்ல ஒரு குடும்பம், ஜெபித்து தான் சாப்பிடுவார்கள், ஃபேமிலி கூட்டமெல்லாம் இருக்கும். அவன் போய் கொண்டிருக்கும் பொழுது அவன் பேசுகிறான், இமானுவல், வி ஆர் கிறிஸ்டின்ஸ். எஸ், வி ஆர் கிறிஸ்டின். ஆமாம். ஆஃப்டர் டெத் வில் கோ டு த ஹெவன். நான் மரித்த பிற்பாடு நாம் மோட்சத்துக்கு செல்வோம். ஆமாம், தட் இஸ் ஷூர். அடுத்த ஒரு குண்டை போட்டான், அங்கே போனால் தான் அது இருக்கா இல்லையான்றது தெரியுமுன்னா. நான் உடனே வேதத்திலிருந்து அநேக காரியங்களை அவனுக்கு உணர்த்து விட்டேன். இதுதான் அநேகருடைய ஜீவமாக இருக்கிறதோ. எல்லாம் இருக்கிறது ஜெபம், ஆனால் அஷூரன்ஸ். நான் இந்த நேரத்தில் என் கண் மூடினால் என் அப்பாவுடைய சமூகத்தில் காணப்படுவேன். அது அந்த நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். வேதத்தில் பரலோகத்தை குறித்து 582 முறை குறிக்கப்படுகிறதாம். முக்கியமாக KJV, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் 327, நியூ டெஸ்ட்மெண்ட்டில் 255 மற்றும் 582 முறை. நரகத்தை பற்றி 54 முறை குறிக்கப்பட்டுள்ளது. நம்முடைய வெளியேறப்பட்ட ரட்சிப்பை குறித்து 164 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. நம் சபை இந்த ரட்சிப்பை குறித்து அநேக செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். திங்கட்கிழமை மாலை கூட்டங்களில் பிரத்யேக தலைப்பில் நாம் தியானித்திருக்கிறோம். அதில் எந்த கிரியினாலும் நான் ரட்சிக்க முடியாத சத்தியத்தை நாம் போதித்திருக்கிறோம். ஆனால் இன்று உலகில் உள்ள அநேக மதங்கள் கிரியினாலே முக்தியை அடைந்துவிட முடியும் என்று முயற்சிப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ போதனைகள் மட்டிலே, கிறிஸ்தவத்தில் மட்டிலே, கிறிஸ்தவம் என்று சொல்லும் பொழுது எது ஒரு மதம் அல்ல, அது கிறிஸ்து. அதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். அவருக்குள்ளாக இருக்கும் ரட்சிப்புத்தான் பெரிய காரியமே தவிர மற்றமல்ல. அதிலும் நான் கவனம் வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏதோ ஞானஸ்தானமோ அல்லது கர்த்தருடைய பந்தியோ, என்னுடைய பரிசுத்தமான வாழ்வோ, என் வெற்றிகரமான விசுவாச ஜீவியமோ, என்னுடைய தசம பாகங்களோ, தான தர்மங்களோ ஒரு நாளும் என்னை ரட்சித்து விட முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் நான் கழுவப்படும் மட்டும்தான் நான் ரட்சிப்படைய முடியும். அந்த சத்தியத்துக்குள்ளாக நாம் போதிக்கப்பட்டு நாம் வளர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய பழைய பாவகரமான ஜீவத்தை விட்டு கிறிஸ்துவண்டை வந்து, நீதானையா ஜீவனுள்ள தேவன், நீதானையா கல்வாரில் எனக்காக மரித்த என்ற ரட்சகர், உம்முடைய பாவத்தில் உம்முடைய பாதங்களில் என்னை சமர்ப்பிக்கிறேன் ஐயா, நான் பாவி ஐயா, என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கதறும் பொழுது தம்முடைய விளையேற பெற்ற ரத்தத்தினாலே அவர் கழுவி, எந்த கிரியும் நாம் செய்யவில்லை. தயவு செய்து கவனிங்க, எந்த கிரியும் செய்யவில்லை. we are confessing our sin. தேவ சமூகத்திலே நம்முடைய பாவ அறிக்கை செய்து அவர் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த வேதம் சொல்கிறது நாம் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம் என்று. ஆம், கிரியினால் அல்ல, கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2:5. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். வசனம் 9. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே. ஒரு சிறு பிள்ளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு 3 வயது 4 வயது குழந்தையை தாப்பனார் நீங்கள் விளையாண்டு கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மேடையில் ஒரு வால் மேலே நிற்க வைத்து குதி என்று சொல்லுகிறீர்கள். அது குதிக்குமா குதிக்காதா? குதிக்குமா குதிக்காதா? குதிக்கும். ஏனென்றால் என் தகப்பனாரே என்னை தாங்கிக் கொள்வார் என்று. தட் இஸ் த ஃபெய்த். அந்த குழந்தைத்தனமான ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும்.
அதைத்தான் தேவன் அதுக்காகத்தான் மார்க் 10:11 கிறிஸ்து சொல்லுகிறார், எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆம், நாம் இந்த மருத்துவர்களை நம்பி அவன் கொடுக்குற டேப்லெட் என்ன இருந்தாலும் வாயில் போட்டுக்கிறோம். அப்படிதானே? பிளேனில் அலுமினியத்தினால் ஆன பிளேனில் நம்பி, அந்த பைலட்டையும் நம்பி, EK 449 the world longest non-stop flight Dubai to Auckland, நியூசிலாந்து 16 மணி நேரம் போகிறதுக்கும் நம்பிடுறோம். ஆனால் என் தேவன் சொன்ன இலவசமான மீட்பை எடுக்க நாம் தயங்குகிறோம். ஆம், நம் பரிசுத்த வேதம் இந்த ரட்சிப்பை குறித்து இவ்வட்டுமாக அஷூரன்ஸை கொடுத்திருக்கும் பொழுது அதை எவ்வட்டுமாக நாம் வாஞ்சிக்க வேண்டும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் என்னை அன்றி ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். வாட் அஷூரன்ஸ்! நம்ம மீட்பை குறித்தான என்ன ஒரு நிச்சயம் நாம் பெற்றிருக்கிறோம். இதனை உருவப்படுத்தி அநேக வேத வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். விரைவாக தொடர்ந்து வசனங்களை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 6:37 பிதாவானவர் எனக்கு கொடுத்திருக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. மத்தேயு 10:32 மனுஷனுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். ரோமர் 10:13 அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுகிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான். அப்போஸ்தலர் 16:30 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இதெல்லாம் விசுவாசத்தை குறித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் கொடுக்கும் இந்த மீட்பை கொடுத்த ஒரு அஷூரன்ஸ் நிறைந்த ஒரு வேத வசனங்கள். அனைத்திற்கும் சிகரம் வைத்தால் போல் மற்ற வசனம்தான் யோவான் 3:16. என்னது 3:16? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமொழிக்கு தந்தருளவி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் ரட்சிக்கப்பட்டுள்ளோம் என்பதை எப்படி அறிந்து கொள்வது? ரோமர் 8:16. ரோமர் 8:16 நாம் தேவனின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். முத்தரிக்கப்படுகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். என்று கர்த்தர் இயேசுக்கு சுதந்திரத்தை ஏற்றுக்கொண்டோமோ அன்று பரிசுத்த ஆவியால் முத்தரிக்கப்படுகிறோம். நான் கடந்த மெசேஜில் எடுத்தது போல பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் மேல் இறங்குவார், அந்த வேலையை முடித்து விட்டு கடந்து சென்று விடுவார். புதிய ஏற்பாட்டில் நமக்குள்ளாக வந்து வாசம் செய்யும் ஆவியானவர். பாவம் செய்யும் பொழுது அன்னைக்கு சொன்னேன் துக்கப்படுவார். தொடர்ந்து பாவத்தில் இருக்கும் பொழுது உள்ளதான் இருப்பார், தனிந்து போய் விடுவார். அதுதான் அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இது நமக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு பாவம் செய்யும் பொழுது உள்ளே இருந்து அவர் கதறுவதாக இருக்கிறார். அதுக்குத்தான் மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம். அவன் தொடர்ந்து அவன் இருப்பான், ஆனால் ஆவியானவர் தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டே இருப்பார். ஏனென்றால் நம்மை பரலோகம் சென்று அடையும் வரை நம்மை வழிநடத்தும் ஆவியானவர் அவர். ஆம், யோவான் 3:9 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனை தொடர்ந்துதான் வசனம் 10-11 வருகிறது, அதையும் வாசியுங்கள். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது. இதுதான் பிரதான கட்டளையில் சொல்கிறார் தேவன், அந்த அன்பு கூறுதல். ஏனென்றால் பிதா நம்மை அன்பு கூறுவது போல அதைத்தான் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். ஒரே ஒரு வாழ்வு, அது கொஞ்ச நாட்கள் தான். எத்தனை அருமையான ஆத்துமாக்கள் நித்திரைக்குள் கடந்து செல்வதை நாம் காண்கிறோம். அந்த ஒரே ஒரு வாழ்வில் மற்றவள் மன்னித்து அன்பு கூற முடியவில்லையா? கிறிஸ்துவின் அன்பு, மனதுருக்கம்
நமக்குள் ஊற்றப்பட்டிருக்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த நிமிடத்தில் என் மூச்சு போனால் நத்திங், we are nothing. அதை உணர்ந்து கொள்வோம் என்றால் நாம் யாரையும் நாம் வெறுக்க மாட்டோம். அதுதான் கிறிஸ்து நமக்குள்ளாக கொடுத்திருக்க அந்த விளையேற பெற்ற அன்பு என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். அதே நேரத்தில் 1 யோவான் 1:8 என்ன சொல்லுகிறது? நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. வசனம் 10, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. இந்த 1 யோவான் 3:9 அடுத்த ஆங்கில மொழியாக்கத்தை நாம் வாசிக்க கேட்போம். No one born of God makes a practice of sinning, for God's seed abides in him, and he cannot keep sinning because he has been born of God. தேவனால் பிறந்த எவனும் எந்த ஒரு பாவத்தையும் தொடர்ந்து அதில் பழக்கம் கொள்ள மாட்டான். அவனுக்குள் தேவ வித்து இருப்பதினாலே அவன் தொடர்ந்து பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசி, ஒரு கர்த்தருடைய பிள்ளை சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப ஒருவேளை அவன் பாவத்துக்கு உள்ளாக நேரிடும். அவனுடைய மாம்சம் வஞ்சித்ததன் நிமித்தமாக அவனும் கொள்ளாக இருக்க தெய்வ வித்தான பரிசுத்த ஆவியானவர் இருப்பதினாலே உடனே அவனை உணர்த்து வைக்கிறார். உடன்தானே அவன் உடர்வழிந்து, தேவனே நான் உடைய பிள்ளை ஐயா, பாவியாக என் மேல் கிருபையாகிறோம். உண்மைதான் ஐயா, நான் இந்த பாவத்தை துணிந்து மறைவாக நான் செய்து விட்டேன், இனி நான் செய்ய மாட்டேன் ஐயா, நான் செய்யாதிருக்க ஆவியானவர் எனக்கு ஒத்தாசை செய்வீராக என்று சொல்லும் பொழுது அதுக்கு தப்பி போகும் போக்கை நம்ம ஆவியானவர் கொடுக்கிறார் என்று சத்தில் பார்க்கிறோம். இதுதான் அவருடைய சமூகத்திலே கதறி பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுதல் என்ற காரியம். இங்குதான் சிலர் தவறுகளை நாம் செய்து விடுகிறோம். தேவன் எப்பொழுதும் தோற்றத்தின்படி நியாய தீர்ப்பு செய்கிறவர் அல்ல. யோவான் 7:24 நாம் பார்க்கிறோம். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். தொடர்ந்து லூக்கா 6:37 வாசித்தீர்கள். லூக்கா 6. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இந்த மன்னிக்கும் சுவாபத்தையும் மறக்கும் சுவாபத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் அது நம்ம விடுதலையோடு நாம் இருக்கத்தக்கதான ஒரு கிருபை கொடுப்பதாக இருக்கும். கர்த்தர் தேவன் அப்படி தானே சொல்கிறார். அவர் சமூகத்திலிருந்து மன்னிப்பு பாவம் செய்கிறோம், மன்னித்த பிற்பாடு அதை நினைத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரா? இல்லை, தன் முதுகுக்கு பின்பாக போட்டு விட்டேன், அதை நான் நினையாது இருப்பேன். ஆம், ஏன் இந்த நம்முடைய ஜீவத்தில் கட்டுகள் மன்னிக்க முடியாத ஒரு சுவாபத்தினால, மறக்க முடியாத ஒரு காரியத்தினால. காரணம், இன்று பாவம் செய்த சகோதரனோ சகோதரியோ ஒருவேளை தெய்வ சமூகத்தில் அவர்கள் கடந்து சென்று அவருடைய பாவம் மன்னிப்புக்காக பாவம் செய்ததுக்காக மனஸ்தாபப்பட்டு கதறி தெய்வ சமூகத்தில் தேவனோடு ஒப்புரவாகி இருக்கலாம். பாவம் அறிக்கை செய்த நிமித்தமாக அதை விட்டு விட்டதுனாலே தேவன் அவர்களை மன்னித்த மகனாக மகளாக மீண்டும் சேர்த்து அவர் அகமகிழ்ந்திருக்கலாம். ரோமர் 8:33 தேவன்களை மன்னித்து நீதிமானாக இருக்கும் பொழுது நாம் தொடர்ந்து அவர்களை குற்றப்படுத்தவாக காணப்படக்கூடாது. நாம் அனைவரும் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சகரை ஏற்றுக்கொண்ட அனைவரும் அவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் சத்தியத்தில் பூர்ணப்பட்டவர்கள் அல்ல. இந்த சத்தியத்தை நாம் ஒரு நாளும் மறைந்து போய்விடக்கூடாது. பூர்ணமாக வாஞ்சித்து நாம் அந்த பூர்ணத்தை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் முன்னாக கடந்து செல்லத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதனை சிறப்பாக பவுல் ரோமர் 8:22-23 குறிப்பிடுகிறார். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் பிரசவ வேதனை படுகிறது என்று. வசனம் 23 அல்லாமலும் ஆவியின் முதலை பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய 2ஆம் பலன், அதாவது 2ஆம் பலன் புத்து சுகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று. ஆவியின் முதன் பலனை பெற்றிருக்கிற நாம் நமக்குள் அந்த 5 விதமான ஆவியினுடைய
அந்த கலாத்தியர் 5 குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த கனியுடைய சுவை என்னென்ன சுவை? அது ஆவியின் கனி, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இவைகள் அனைத்தில் நம்ம கூறப்பட்டிருக்குமா? இருக்காது. இவைகள் நமக்குள் ஆனால் கண்டிப்பாக காணப்பட வேண்டும். ஒரு நாள் வர இருக்குங்க, அந்த நாளில் என்று நாம் தேவ சமூகத்தில் நாம் சேர்க்கப்படுகிறோமோ அன்று இவைகள் எல்லாவற்றிலும் பூர்ணப்பட்டவராக அவருடைய சமூகத்தில் நாம் காணப்படுவோம். அதுவரைக்கும் அதை வாஞ்சிக்க வேண்டும், நாட வேண்டும், கீழே விடும் பொழுது தேவ சமூகத்தில் அறிக்கையிட வேண்டும். எவ்வாறு தேவன் நம்மை அன்பு கூறுகிறாரோ அவர் விழுந்தவர்களையும் தூக்கிவிட்டு நாம் அன்பு கூர்ந்து முன் செல்லத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை அழகாக பெரிய அப்போஸ்தலன் தான் சொல்வதை கேட்போமா? பிலிப்பியர் 3:12-14. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். இதுதான் நம்முடைய ஓட்டமும் ஏக்கமுமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. பின்னானவைகளை மறைந்து தோல்விகளை, கசப்புகளை, வெறுப்புகளை, கோபங்களை, எரிச்சல்களை, குற்றப்படுத்தும் காரியங்களை, என்னுடைய பாவ சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மறந்து முன்னாடி எதற்காக தேவன் என்னை அழைத்தாரோ, எதற்காக உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவனை தேர்ந்தெடுத்தாரோ, எதற்காக என் தாயின் கற்பத்தில் என் வேறு பிரித்தாரோ அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் தொடர்களாக இருக்க வேண்டும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அழகான ஒரு பாடல் என்ற உண்டவா? நிர்மூலமாகாததும் நிற்பதுவோ கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பதுவோ கிருபை, நீசரின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன். நீசரின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன். காத்துக்கொள்ள கிருபை தாருமே, காத்துக்கொள்ள கிருபை தாருமே. இந்த பாடலின் கடைசி வழியை அருமையான அம்மா சாரோல் நரோஜி ஊழியக்காரம்மா, கத்தர் வெளிப்பட நாள் அழித்திடும் கிருபை, காத்திருந்தே அடைந்திடவே, இயேசுவை சந்திக்கவே இரக்கமாய் கிருபை தாருமே என்று அழகாக எழுதியிருக்கிறார்கள். ஆம், அந்த பூரணத்தை வாஞ்சிப்போம், அதை நோக்கி நாம் கடந்து செல்வோம். இதுதான் இந்த ரட்சிப்பின் முதல் அனுபவம் இல்லாமல் பூர்ணமாக கடந்து செல்லும் காரியம். இரண்டாவதாக, ரட்சிப்பை ருசித்த பின் கிறிஸ்துவின் மனவாட்டியாக சபையில் ஐக்கியம் கொள்ளாது இருந்துவிட வேண்டாம். இன்று அநேகர் சபையோடு தங்களை இணைக்காது ஏதோ வெள்ளிக்கிழமை வந்து கடந்து போகலாக இருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் ஒரு உன்னதோடு நோக்கத்தோடு தான் இந்த சபையை இப்போ உலகத்தில் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 20:28 பவுல் தேவன் அவர் சொல்கிறார், தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று. எபேசியர் 5:23 கிறிஸ்துவே சபைக்கு தலையாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். 5:25 கிறிஸ்து சபையில் அன்பு கோருகிறார் என்று பார்க்கிறோம். 5:27 கிறிஸ்து சபைக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். 5:29 கிறிஸ்து சபையை போஷித்து காத்து நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். எம்மட்டுமாக கிறிஸ்து சபையை நேசிக்கிறார். அவர் இருக்கும் பொழுது நமக்கு இலவசமாக ரட்சிப்பை கொடுத்த அவருடைய மனவாட்டியை எம்மட்டுமாக நாம் நேசிக்கிறோம். இன்று நம்மத்தில் சவுதியில் இருந்து வந்த ஒரு சகோதரி இருக்கிறார். அவர்கிட்ட கேட்டு பாருங்கள், அங்கு அவர்களுக்கு தெரியும் ஒரு சபை என்றால்
அது எவ்வளவு ருசிக்கப்பட தேவை என்று. நீதிமொழிகள் 27:7 என்ன சொல்கிறது? திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான், பசியுள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாயிருக்கும். கசப்பான பாவக்காய் கூட தித்திப்பாக அவனுக்கு இருக்கும். திருப்தியாய் விடுகிறோம். செய்தி வல்லமைமிக்க தாசர்கள் எல்லாம் வந்து செய்தி கொடுத்து விட்டார்கள். ஆனால் என்னவாகி விட்டோம்? திருப்தி அடைந்து விட்டோம். தேன்கூட்டை மிதித்து விட வேண்டாம். சிலருக்கு ஒரு தாய் சபையை விட்டு விட்டு எப்படி வருவது? எதையா தாய் சபை? ஆதி அப்போஸ்தலர்களால் ஸ்தாபிக்கப்பட்டது தான் தாய் சபை. சத்தியத்தை சத்தியத்தின்படி போதித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளும், அதுதான் ஐயா தாய் சபை. இவ்விதமாக ஒரு நல்ல ஆரோக்கியமான சபையில் உங்களை இணைத்து அது நடைபெற ஒவ்வொரு கூட்டத்திலும் கலந்து கொள்வீர்கள் என்றால் நற்காலையில் உங்களுடைய ஆவி கொழுந்து விட்டு எரிவதாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் அது தனிந்து போய்விடும். உண்மையாகவே கிறிஸ்துவின் அன்பை ஒரு விசுவாசி நினைத்திருந்தால் அவன் விடுதலையோடு தேவனை ஆராதிக்காமல் இருக்க முடியாது. அவன் கடந்து வரும் முன்பாகவே, தகப்பனே நான் ஆலயத்துக்கு கடந்து செல்கிறேன், தகுதியற்ற என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, அங்கே நான் செல்வதற்கோ நான் தகுதியற்றவன், என்னை தகுதிப்படுத்த நிலைநிறுத்தி இன்று எனக்கு கொடுக்க இந்த வார்த்தையை, அந்த மன்னாவை நீ போஷிக்க போகிற கிருபைக்காக என்று ஜெபித்து வரும் பொழுது அந்த ஆத்மாவை போஷித்து அனுப்பதின் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல் ஒரு நாள் அவனுக்கு வர முடியா போனாலும் அவன் ஆத்மா அடித்துக்கொள்ளும். காரணம் அவன் பெற்றிருக்க ரட்சிப்பு எவ்வளவு பெரிது என்பதை அவன் ருசித்திருப்பதினாலே. ஆத்மாக்கள் மீது வாஞ்சை கொண்டவர்களாக தான் பெற்று அனுபவிக்கும் சந்தோஷத்தை சமாதானத்தையும் மற்றவருடன் அழுகத்தக்கதாக அவன் எப்பொழுதாவது சந்தர்ப்பத்தை அவன் எதிர்பார்த்து கொண்டிருப்பான். அதுதான் உண்மையான ரட்சிப்பை பெற்றவன். இன்று சிலருக்கு ஒரு சபையிலே நிலைத்திருக்க வாஞ்சை இல்லை. கொஞ்ச நாட்கள் எங்கே, கொஞ்ச நாட்கள் அங்கு. காரணம் இவர்கள் எதிர்பார்ப்பது அங்கு இல்லை. அது ஒரு பொழுதும் அது வரப்போவதில்லை. நான் அடிக்கடி சொல்வது போல் எந்தவித பூலோக சபையும் பூர்ணப்பட்டதல்ல, எந்தவித பூலோகத்தில் இருக்கும் போதகரும் பூர்ணப்பட்டவர் அல்ல, எந்த ஒரு விசுவாசியும் பூர்ணப்பட்டவர்கள் அல்ல. மகிமையிலே நாம் சென்று அடையும் வரைக்கும் நாம் விசுவாசத்தையும் பரிசுத்தத்தையும் கிருபையும் வாஞ்சித்தவர்களாக முன் செல்லத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த குறை கூறுவதை நாம் விட்டுவிட வேண்டும். இப்போ நான் அடிக்கடி சொல்வது போல் மற்றவரிடம் இருக்கும் குறைகளையே பார்த்து கொண்டிருந்தால் அது அவர்களையும் சோர்வடைந்து விடும், நம்முடைய விசுவாசத்தையும் குறுகி போய்விடும். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் ஒரு சிறிய நல்ல குணத்தை பெரிதுபடுத்தி பேசும் பொழுது அவர்களையும் உற்சாகப்படுத்துகிறோம், நம்முடைய ஜீவமும் முன் செல்வதாக இருக்கும். அதற்குத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மகிட்ட இருக்க நல்ல குணத்தை பார்த்தா ஐயா தேவன் நம்மை நேசித்தாரு இல்லை, பாவத்தில் கிடந்த பொழுது தேவன் நேசம் என்னை தேடி வந்தது ஐயா. அவ்வாறு தான் நாம் மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியத்துக்கு ஒரு டூப்ளிகேட் இருக்கும், அப்படி தானே? நீங்கள் வெளியிலே போய்பட்டால் ஒமேகா வாட்ச் என்று சொல்வார்கள், ரோலெக்ஸ் வாட்ச் என்று சொல்வார்கள், அதெல்லாம் டூப்ளிகேட். ஆனால் அதற்கிட்ட நாம் வாட்ச் வாங்காமலாக இருக்கிறோம், வாட்ச் வாங்குகிறோம். அவ்வாறு நல்ல சபை எங்கே என்று தேடிப்படுத்தி இங்கு ஆவியோடு உண்மையோடு சத்தியத்தை போதிக்கின்ற சபையில் இணைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 18ஆம் நூற்றாண்டில் சிறந்த தேவ ஊழியர் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், அவர் இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர். அவர் வீட்டை சுற்றிலும் ஒரு பெரிய ஆப்பிள் தோட்டங்கள் வைத்திருக்கும் பொழுது ஒரு நாள் அவருடைய மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தன் வீட்டுக்கு பக்கத்தில் புதிதாக கடந்து வந்த ஒருவர் சுவரேறி குதித்து இவர் ஒரு பையோடு கடந்து வந்து அங்கே சுற்றி இருக்கும் அந்த ஆப்பிள் பழங்களை இந்த பேகலை நிறைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பழத்தை எடுத்து கடித்து பார்க்கிறார். புளிப்பாக இருந்தது. அதை தூக்கி போட்டு விட்டு தன் எடுத்த பழங்களில் இன்னும் எண்ணெய் கடித்து பார்க்கிறார். அதுவும் புளிப்பு. அதையும் கீழே போடுகிறார். பையிலிருந்து கீழே ஒரு பழத்தை எடுத்து கடிக்கிறார். அதுவும் புளிப்பு. பையில் பறித்த எல்லா பழத்தையும் அங்கே தானே கொட்டி விட்டு சோரேறி மீண்டுமாக தன் வீட்டுக்கு சென்று விட்டார். இதை பார்த்து கொண்ட ஸ்பர்ஜன் ஒரு கூடை எடுத்து பழங்கள் நிரப்பி கொண்டு வீட்டை போய் தட்டுகிறார். தட்டினதும் அவருக்கு ஒரே பயம், எங்கே இவர் பார்த்து விட்டார் போல் என்று சொல்லி அவரை கலக்கத்தில், அதுவும் கைக்கூட நிறையா புளிப்புள்ள பழம், அவருக்கு என்ன செல்வதே தெரியவில்லை. உடனே அவர் சொல்கிறார், ஐயா தயவுசெய்து இந்த பழத்தை வாங்கி கொள்ளுங்கள். நான் வேண்டுமென்றே தான் வீட்டை சுற்றி அந்த ஓரத்தில் வேலியை சுற்றி இருக்க இடத்துல புளிப்புள்ள பழங்கள் கொடுக்கும் மரங்களை நான் நட்டிருக்கிறேன், ஏனென்றால் மற்றவர்கள் பறித்து விடக்கூடாது என்று
தோட்டத்தின் நடுவில் நல்ல மரங்கள் இருக்கின்றது, அதிலிருந்த பழங்கள் தான் இது என்று. இதனைப் போல்தான் ஒரு சிலருடைய குணங்களை வைத்து முழு சபையை கணித்து விட வேண்டாம். நல்ல சகோதர சகோதரிகள் எல்லா சபைகளிலும் இருக்கிறார்கள். அவளோடு சேர்ந்து ஆவியோடும் உண்மையோடும் நாம் அழைக்கத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறோம். வேதத்தில் கிறிஸ்துவமே கூறும் பொழுது கோதுமை பயிரோடே களைகளையும் வளர்ந்திருப்பதைக் கண்டு எஜமான்ட்ட வந்து சொல்லுகிறார்கள், களைகளை எழுந்து விடுவோமா என்று. என்ன சொல்கிறார்கள்? இல்லை, வளர விடுங்கள், அறுப்பு காலத்திலே அதை பார்த்து கொள்வோம் என்று. ஆம், 2000 ஆண்டுகளுக்கு மேலாக சபை உண்மையுள்ள விசுவாசிகளோடும் உண்மையற்ற பேர் கிறிஸ்துகளோடும் அது வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. கர்த்தர் எல்லாரையும் பூசித்து கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம் என்றால் நிறைவானது வரும் பொழுது குறைவானது அகன்று போகும். அவர்களையும் நேசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அவர்களும் தேவனை நாமத்தை கண்டு அவர்களும் தேவனை துதிக்காமல் இருக்க முடியாது. ஆம், கிறிஸ்து இயேசுவோடு கூட இருந்த, அதுவும் ஜெபித்து தேர்ந்தெடுத்தார். முழுவதும் ஜெபித்து தான். எத்தனை பேர் தேர்ந்தெடுத்தார்? 12 பேர். அந்த 12 பேரில் ஒருத்தன் காட்டி கொடுத்தான், ஒருத்தன் மறுதளித்தான். அதற்கென்று வேதம் சொல்ல முடிவு வருந்தன் அவர்களில் வைத்த அன்பிலே அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். அந்த கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது சபை இன்னும் மகிமையாக வளர்ச்சி அடையும். இன்று மட்டும் நாம் வாழும் இந்த காலகட்டத்தில் சமுதாயத்தில் கிறிஸ்துவின் சபை இல்லாத பட்சத்தில் நினைத்து பாருங்கள், எங்கெங்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லையோ, எங்கெங்கு கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்படாமல் இருக்கிறதோ, அங்கெல்லாம் தீவிரவாதமும் கொலைகளும் பயங்கரமான காரியங்கள் நடப்பதை நாம் கண்டு இருக்கிறோம். எபிரேயர் 10:25 என்ன எச்சரிக்கிறது? சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம், நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் போதும். ரோமர் 10:17 விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். எபேசியர் 4 பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த சுவிசேஷ ஊழியத்தினால் சபை பக்தி விருத்தி அடைய தேவன் சபையில் 5 வித அட்மினிஸ்ட்ரேஷனை ஊழியங்களை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதாவது பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த, நாம் யாரும் சீர்பெற்றவர்கள் அல்ல, சீர்பொருந்த அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். அதனாலே சபை கூடி வரும் பொழுது ஜபத்தோடு வருவோம், கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். 3ஆவதாக, உலக சந்தோஷத்திற்காக உன்னத சந்தோஷத்தை இழந்து போய்விட வேண்டாம். நாம் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், சபையில் அங்கமாக இருக்கிறதும் உண்மைதான். ஆனால் கிறிஸ்தவ ஜீவிதத்தில் முன் செல்லும் பொழுது அந்த பாதை மலர்மத்தியாக இருக்காது. அந்த படுக்கை மலர்மத்தியாக இருக்காது. அந்த பாதை சில நேரங்களில் செங்குத்தாக இருக்கும், சில நேரத்தில் சறுக்கலாக இருக்கும், சில நேரத்தில் இருட்டாக இருக்கும். ஆனால் தூரத்தில் காணும் பொழுது அந்த பாதை வெளிச்சமான இடத்தில் தான் சென்று முடிவடைவதை கண்டு கொள்ளலாம். ஆனாலும் அநேக நேரத்தில் முன்னோக்கி செல்ல தயக்கம். ஏனென்றால் சறுக்கலாக இருக்கிறது, நெருக்கலாக இருக்கிறது. பக்கத்தில் பார்க்கும் பொழுது விஸ்தாரமான சமவெளியில் செல்லும் பாதை இருக்கிறது. ஆனால் அந்த பாதை இருளுக்குள்ளாக சென்று முடிவடைவதை கண்டாலும், ஆனால் போகும் வழியிலே அதில் ஆடல்கள், பாடல்கள், வசதிகள், அது சில நேரத்தில் மங்கி, அதில் மயங்கி அது செல்ல எத்தனிக்கின்றார்கள். சில வேளைகளில் நாம் இஸ்ரவேல் மக்களைப் போல நாம் நடந்து கொள்கிறோம். தேவன் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் அற்புதத்தினாலும் அதிசயங்களினாலும் அவர்களை எகிப்திலிருந்து அடிமைத்திலிருந்து மீட்டார். செங்கடலை பிளந்தவர்களை நடத்தி வந்தார். வனாந்திரத்திலே தூதர்கள் உணவாகிய மன்னாவை கொடுத்தார். ஆனால் அவர்கள் ஏங்கியதோ வெள்ளரிக்காய். வாசிப்போம், என்னாகமம் 11:5. நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இந்த மனோபாவம் இன்று நமக்கும் இல்லையா? இதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் 7:3 அவர்கள் இருதயத்தில் எகிப்துக்கு நேராக திரும்பினார்கள் என்று குறிப்பிடுகிறார். சில வேளைகளில் ஒரு விசுவாசிக்குள்ளும் இந்த போராட்டம் ஏற்படும். உலக பாரங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் பேச்சுக்களும் ஏச்சுக்களும் மாறி மாறி ஜீவத்தை தாக்கும் பொழுது உலக ஆசாபாசம் அல்லது தன்னுடைய பழைய ஜீவம் 2 கை கொண்டு அவனை வரவேற்பதாக அமைந்துவிடும். இதை நன்கு
அறிந்த நம் இரட்சகர் எச்சரிக்கும் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தில் உபத்திரம் உண்டு ஐயா, உண்டு. அதில் முக்கியமாக இரட்சரை சொந்தராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உபத்திரம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் உலகத்தை அவர் ஜெயித்ததினாலே அந்த வெற்றிலை நம்மை பங்குள்ள அடைத்திருக்கிறார். பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுருவும் தன் நிருபத்திலே நம்மை தேற்றுகிறார். 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இந்த சத்தியங்களை அறிந்திருந்தும் உலக பாருங்கள் சிலுவையிலே தாக்கும் பொழுது நாம் வஞ்சிக்கப்படும் சந்தர்ப்பங்கள் உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்பொழுது இன்னும் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது இருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு இந்த கர்த்தருடைய பந்தி நாளில் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது ஒரு பெரிய காரியம் அல்ல. உங்களுடைய அபாத்திர தன்மை உணர்ந்தவராக, தாப்பனே என்னுடைய உள்ளான நிலைமை அறிந்திருக்கீங்க, ஒரு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, அப்பா என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சமூகத்தில் அறிக்கையிடுகிறேன், நீதான் எனக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவர், உடைய சமூகத்தில் வந்து என்னை இருக்க வண்ணமாக நான் என்னை தாழ்த்துகிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு தெய்வீக சந்தோஷத்தினாலும் சமாதானத்தில் இருக்க வல்லவராக இருக்கிறார். இந்த பூவுலகில் நாம் ஜீவிக்க இருப்பது ஒரே ஒரு வாழ்வு, அதுவும் எத்தனை ஆண்டுகள் என்பதை நாம் அறியோம். அதை ஓடி முடிக்கும் பொழுது கிறிஸ்து இல்லாமல் நாம் ஓடி முடிப்போம் என்றால் அங்கு ஒரே ஒரு வெள்ளை சின்ன நியாயத்தீர்ப்பு தான் இருக்கும். அந்த நியாயத்தீர்ப்பிலிருந்து வரும் ஒரே ஒரு நியாயத்தீர்ப்பு நித்திய அக்கினி, நித்திய அழிவு. அதை மறந்து போய்விட வேண்டாம். அப்படி இல்லாது உங்களுக்காக கல்வார் சிலை தன் ஜீவனை கொடுத்த தெய்வமான கிறிஸ்துவண்டை வந்து அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உங்களுடைய பாவத்தை கழுவ அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது நித்திய ஜீவனை சுத்தி கொள்ளத்தக்கான பாக்கியத்தை அவர் கொடுக்கிறார். 11ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். கில்பர்ட் பேட் என்ற ஆங்கிலேய போர் வீரன் ஸ்பெயின் தேசத்திலே சிறைபிடிக்கப்பட்டான். ஸ்பெயின் ஜெயிலில் வைத்தார்கள். அவன் ஆங்கில அறிவு இருந்ததினாலே அவனுடைய அரசருக்கு சில வேலைகள் செய்து வந்தான். அவர் செய்து வரும் பொழுது அந்த ஸ்பெயின் தேசத்து இளவரசி இவன் மேல் காதல் கொண்டார். தன்னுடைய நேசத்தை தகப்பனிடம் சொன்ன பொழுது அவர் வெகுண்டார், ஒரு பொழுதும் நடக்காது என்று. ஆனாலோ இவர்கள் தொடர்ந்து விட அன்பு வளர்ந்தது. இதை கண்ட தகப்பன் ஒரு நாள் அவளுக்கு தெரியாத வண்ணம் அவனை கில்பர்ட்டை அந்த சொந்த ஊராக லண்டனுக்கு அனுப்பி வைத்து விட்டார், இரவோடு இரவாக. தன்னுடைய காதலன் பிரிக்கப்பட்டதை அறிந்தவள் நோயுற்றாள், மன்றாடினாள், ஒன்று நடைபெறவில்லை. தன் தகப்பனுக்கு ஒரு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு இரவோடு இரவாக வேறு மாறுடம் அழிந்தவளாக கப்பலேறி லண்டன் வந்து விட்டாள். அவளுக்கு ஆங்கிலம் தெரியாது, 2 வார்த்தை தான் தெரியும், கில்பர்ட் லண்டன். வந்து இறங்கிறவர்கள் துறைமுகத்திலிருந்து 2 வார்த்தை தான் சொல்கிறார், கில்பர்ட் லண்டன். பைத்தியம் என்று நினைத்து கொண்டார்கள். நாட்கள் மாதங்களாக ஆகின. லண்டன் மாத்தேர்வில் அழைகிறார், 2 வார்த்தை, கில்பர்ட் லண்டன். பைத்தியம் என்று நினைத்து அவருடைய உடையும் அழுக்காகி கிழிகிறது. ஒரு நாள் அந்த கில்பர்ட் உடைய வேலையாள், வீட்டு வேலையாள் கடந்து வருகிறான் அந்த படை வீதிக்கு. கில்பர்ட் லண்டன் இருந்தும் இவனுக்கு உடனடியாக ஞாபகம் வருகிறது, தன்னுடைய எஜமான் ஸ்பெயினில் இருக்கும் பொழுது அந்த இளவரசியை நேசித்தேன் என்று சொன்னதை அழைத்து செல்கிறான். அதன் பின்பு ஏன் நாம் கேட்க வேண்டும்? சேர்ந்த உள்ளங்கள், நேசித்த உள்ளங்கள் சேர்ந்தன. திருமணம் நடைபெற்றது. அவளுக்கு பிறந்த பிள்ளைதான் கிறிஸ்துவுக்கு இந்த இரத்த சாட்சியாக மரித்த தாமஸ் பெக்கெட் ஆவார். ஆம், அன்று அந்த இளவரசிக்கு மகிழ்ச்சி கொடுத்த வார்த்தை என்ன வார்த்தை? கில்பர்ட் லண்டன். அதை காட்டிலும் நமக்கு சந்தோஷத்தையும் ஆறுதலும் கொடுக்க ஒரு வார்த்தை உண்டு, அது இயேசு, அவருடைய இரத்தம். ஆம், அந்த 2 போதும் ஐயா. ஆகவே உலக ஆசாபாசத்தில் விழுந்து அப்படியே விழுந்தாலும் நம்மை நிலைநிறுத்துவதற்கு அப்படி சமூகத்தில் வந்து இயேசுவே இரட்சகரே இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லும் பொழுது அவர் நிலைநிறுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். உந்தன் நல்ல நாமத்தை நான் நம்பி சார்வதால் நீ கைவிடு இவ்வேளையை.
உந்தன் நல்ல நாமத்தை நான் நம்பி சார்வதா நீர் கைவிடி எவ்வேளையை காப்பீர் தேவாவியா சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வாடைந்தே எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே உந்த நல்ல நாமத்தை நான் நம்பி சார்வதா நீ கைவிடு இவ்வேளை என்ன என்று எடுத்து நம்மை ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கடைந்த கந்தைகளாக இருக்கும். அவருடைய நம்பை சார்ந்து கொள்ளும் பொழுது அது நிலைத்து வல்லவராக இருக்க. நான்காவதாக கொடுக்காது வாங்குவதோடு நின்றுவிட வேண்டாம். அப்போஸ்தலர் 20:35 காண்கிறோம். அங்கு நம் இரட்சகக்குரியதாக ஒரு வசனத்தை பார்க்கலாம். வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே நலம் என்று. காரணம் திருத்துவ தேவனே கொடுப்பவராக இருப்பதை நான் காண முடியும். பிதா தம்முடைய ஏக புத்திரனை கொடுத்து இவ்விதமாக நம்மில் அன்பு கூர்ந்தார். அடுத்ததாக கிறிஸ்து தம் ஜீவனையை நமக்காக கல்வாரிசில் கொடுத்து தம் ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்தார். பரிசுத்த ஆவியான கிருபைகளையும் தாழ்ந்துகளையும் ஆவின் கனியிலும் கொடுத்து நம்மை அன்பு கூர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நம்ம இம்மட்டுமாக ஆக்கினிலிருந்து மீட்ட தேவனுக்கும் அவருடைய மனவாட்டிக்கும் நான் எதை கொடுப்பதாக இருக்கிறோம். நான் எதை கொடுத்தாலும் எந்த ஒரு ஈடும் ஆகாது. ஆனால் அதே நேரத்தில் நாம் மனப்பூர்வமாக கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 நாளாகமும் 29:14 இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். இதை சொல்வது யார்? தாவீது ராஜா. அவமட்டுமாக அவன் ராஜாவாக இருந்த பொழுதும் தாப்பனே ஆடுகளின் பின்னாக இருந்த என்னை எம்மட்ட உயர்த்திற இன்னைக்கு நான் உமக்கு கொடுக்கிறேன் என்றால் உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கு கொடுக்கிறேன். இன்று நாம் காணிக்கை போடுவது தேவன் நமக்கு போட்ட பிச்சையிலிருந்து நாம் கொடுக்கிறோம். அதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். இந்த கொடுப்பதிலே நம்முடைய கரமும் இருதயமும் திறக்கப்பட்டதாக இருக்கிறதா அல்லது மூடப்பட்டதாக இருக்கிறதா? ஏதோ உங்களுக்கு சபையில் காணிக்கை போட வேண்டும் என்று நான் தூண்டினல்ல, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நான் இதை சொல்லுகிறேன். தசபாகத்தை கொடுக்கிறவர்களுக்குத்தான் அதற்கு மகிமையை அவள் கண்டு கொள்ள முடியும். லூக்கா 6:38 கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். இதை கிறிஸ்துவே கூறியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:9-10 பவுல் என்ன சொல்கிறார்? வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவனுக்கு நாம் கொடுக்கும் பொழுது, ஏழைகளுக்கு என்று கொடுக்கும் பொழுது நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ண நம்ம நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். சில வாதிடுவார்கள் தசமபாகம் பழைய ஏற்பாட்டில் தானே என்று. இல்லை, நீங்கள் வீட்டுக்கு சென்று மத்தேயு 23:23 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் அதையும் செய்ய வேண்டும், எதையும் விடாதிருக்க வேண்டும் என்று ஆலோசனை கொடுப்பதை நாம் அங்கு காண முடியும். இங்கே நாம் சபைக்காக நாம் எடுக்கும் காணிக்கை உங்களுக்கு எல்லாம் அறியும். வாடகை, டிரான்ஸ்போர்ட், மிஷனரி ஊழியங்கள் நான் செய்தாலும் ஏழைகள், விதவைகள், அநாதை பிள்ளைகள் பராமரிப்பது, கெஸ்ட் ஸ்பீக்கர்களுக்கு என்று நாம் கொடுத்து வருகிறோம். ஏன் இந்த பகுதியை நான் தொடுகிறேன் என்றால் சமீப காலங்களில் நாம் கொடுப்பதில் மிகவும் குறைவுள்ளாக இருக்கிறோம். நம்முடைய ஆஃபரிங்கை பார்க்கும் பொழுது சோர்ந்து போய் விட்டோமா அல்லது வேறு நோக்கம் வந்து விட்டதா? அல்ல, தேவனுக்கு என்று நாம் கொடுங்கள். இந்த தேசத்தில் நான் கடந்து வந்த பொழுது என்னுடைய சம்பளம் 1000 dirham 1977. 79 நாங்கள் திருமணமாகி என் மனைவி இங்கே வந்த பொழுது என் சம்பளம் 1500. அந்த நாளில் 2 பேரும் கரப்பட்டு பொருத்தனை பண்ணினோம், நம் தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்று. அன்று ஆரம்பித்தோம்.
அந்த நாள் முதல் இந்த நாள் வரை தேவன் எந்தவித கடனும் இல்லாமல் எத்தனையோ மடங்காக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆம், அதை இந்த மகத்துவை மறந்துவிட வேண்டும். ஏனென்றால் நாம் ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தோம், அதுக்கேற்ற பலனை அடைந்து போகாமல் இருக்க மாட்டான். அவர் அதிசயமாக நடத்துவதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் இந்த இடம் தண்ணீரால் நிரம்பும் என்ற வார்த்தையை அநேக முறைகள் ஜீவிதத்தில் கண்டிருக்கிறோம். அதனாலே யாரும் மன பாரத்துடன் தேவனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம், அல்லது இந்த காணிக்கை என்ன செய்கிறார்கள் என்ற சந்தேகத்தோடு கொடுக்க வேண்டாம். காணிக்கை பையில் போட்ட பிற்பாடு தேவனுக்கு சொந்தமானது, அதை தேவன் பொறுப்படுத்திக் கொள்வார். தேவன் கணக்கு கேட்பதனாலே நாம் அதற்கு உண்மையாக நாம் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 9:7 அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அதைத்தான் தேவன் விரும்புகிறார், உற்சாகமாக. அந்த ஏழை விதவை என்ன போட்டாலாம்? 2. அதில் தேவன் பிரியப்பட்டாரா இல்லையா? ஆமென். உங்களுக்கு இருக்கிறது கொடுக்கும் பொழுது தேவன் பிரியப்படும் தேவனாக இருக்கிறார். மல்கியா 8:10 பார்க்கும். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் சேலஞ்ச் விடும் ஒரே ஒரு காரியம், இந்த ஒரு காரியம். வானத்தின் பலகளை திறந்து உங்களுக்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் ஆசீர்வதியாமல் இருப்பனோ என்பதை தேவன் கேட்கிறார். செய்து பாருங்கள், தேவன் உண்மையாகவே உங்களை ஆசீர்வதிப்பா. அதை நாங்கள் ருசித்ததுனால்தான் நான் மீண்டும் 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 நான் சொல்லுகிறேன். நான் வைத்திருக்கும் கார், என்னுடைய வீடு, என்னுடைய ஃபோன், என்னுடைய டெலிஃபோன் எல்லாம் என்னுடைய கம்பெனி கொடுக்கிறது. தேவனுக்காக ஓடும் பொழுது தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும் தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவனை அற்புதமாக சந்திக்கும் தேவனாக இருக்கிறார். ஒரு ஓவியரிடம் அழிந்து போகும் ஒரு ஆலயத்தை வரையுங்கள் என்று சொன்னார்களாம். அவர் நினைத்தார்கள் பாழடைந்த ஆலயத்தை அவர் வரைவார் என்று. ஆனாலோ அந்த கம்பீரமாக நிற்கும் ஒரு ஆலயத்தை அவர் வரைந்து கொடுக்கிறார். கிண்ண என்று பார்க்கும் பொழுது உற்று பார்க்கிறார்கள். ஓ, அழகான கண்ணாடிகள், பளிங்கு கற்கள். நம்ம பாழடைந்த கட்டடத்தை வரைய சொல்லும், அழிந்து கொண்டிருக்கும் ஆலயத்தை வரைய சொன்னோம், இது வரைந்திருக்கிறாரே. இன்று உற்று பார்க்கிறார்கள், இந்த பீடத்தண்டை ஒரு காணிக்கை பெட்டி இருக்கிறது. அதை உற்று பார்க்கிறார்கள், மிஷனரிக்கு என்று அதில் எழுதியிருக்கிறது. இன்னும் உற்று பார்க்கிறார்கள், அந்த காணிக்கை பெட்டி முழுவதும் சிலந்தி கூடு கட்டியிருக்கிறது. அந்த சபை என்று மிஷனுக்கென்று ஊழியங்களுக்கு என்று கொடுப்பதை நிப்பாட்டியதோ அன்று அந்த சபை செத்துவிட்டது என்பதை அந்த ஓவியன் மிகவும் அழகாக சித்தரித்தாராம். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் நஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவர் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவர் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. உயிர் பெறுவே ஒன்று கூடுவே உலர்ந்த எலும்புகளே, நீங்கள் அறியா ஒருவரும் நடுவில் வந்து விட்டார். கடைசியாக கிரீடம் இல்லாது பரலோகம் சென்று விட வேண்டாம். மத்தேயு 16:27 மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். சில மாதங்களுக்கு முன்பாக நம் 2ஆம் வருகையிலே நான் கொடுத்த ஒரு பகலே நான் சொல்வதை நீங்கள் நினைப்போட்ட விரும்புகிறேன். ஒரு மின்னலை போல அவருடைய வருகை இருக்கும். எக்கால சத்தம் தொனிக்கும். முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு அவரோடு சேர்க்கப்படுவார்கள். பின்பு இமைப்பொழுதிலே
ஜீவித்து கொண்டிருக்கும் விசுவாசியும் மறுரூபமாக்கப்பட்டு இந்த 2 கூட்டத்தாரும் மணவாளனாகிய கிறிஸ்துவோடு மணவாட்டியாக சேர்க்கப்படுவார்கள். இந்த மணவாளனும் மணவாட்டியும் ஒன்றாக மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து நடைபெறும். அந்த கல்யாண விருந்து சமயத்திலே கிறிஸ்துவின் நியாயாசனம் வைக்கப்படும். அங்கு தீர்ப்பு வரும். அந்த தீர்ப்புகள் தண்டனையாக அல்ல. ஏனென்றால் ஒரு விசுவாசி பாவம் செய்யும் பொழுது நீதிமொழியின்படி பூலோகத்திலே அவனுக்கு சரி கட்டிப்படும். மட்டுமல்ல, 1 தீமோத்தேயிலே பவுல் சொல்லும் பொழுது அவனுக்கு தீமோத்தேயு 5 பார்க்கும் பொழுது சில பாவங்கள் முந்திக்கொள்ளும், சில பாவங்கள் பிந்திக்கொள்ளும் என்று சொல்கிறார். முந்தின பாவங்கள் தண்டனையாக அவன் அனுபவித்துடுவான், பிந்தின பாவங்கள் அங்கு அவன் வெட்கப்படத்தக்கதாக ஒரு காரியத்தை நடைபெறும். அது என்ன? பரலோக இங்கே தேவனுக்கென்று நான் உண்மையாக ஊழியம் செய்யும் பொழுது தேவன் அங்கு பலவிதமான பரிசுகளை கொடுக்க இருக்கிறார். அதே நேரத்தில் பேருக்காகவும் பொருளுக்காகவும் செய்கிறவர்கள் அங்கே வெட்கப்படுவார்கள் என்ற வேதம் சொல்கிறது. நீங்கள் வீட்டில் சென்று கொரிந்தியர் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கு ஒருவேளை பெரிய பெயர் பெற்ற ஊழியக்காரராக இருக்கலாம். ஆனால் உள்ளத்தில் தான் தன்னுடைய பணம் தன்னுடைய ராஜ்யம் என்று இருக்கும் என்றால் அங்கே அவர் பிரவேசித்திருந்தாலும் அங்கே அவருக்கு ஒரு பரிசும் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் ஒரே ஒரு எளிய ஆத்மா, ஒரு சகோதரன் கல்வியும் இல்லை, ஓடி அவன் ஆத்மா செய்கிறான், ஆதாயப்படுத்துகிறான், அங்கே அநேக பரிசுகளை பெற இருக்கிறான். அதுதான் ஐயா ரகசியம். அந்த ரகசியம் பெரியது என்று நாம் 1 கொரிந்தியரில் நீங்கள் பார்க்கிறோம். அங்கே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். அங்கே நாம் இங்கே செய்யும் ஒவ்வொரு ஊழியத்தும் தேவன் அக்கினிக்குள்ளாக கடந்து செல்ல வைக்கிறார். அப்பொழுது தப்பித்தால் அவன் பிழைப்பான், அல்லாப்பட்டால் வெட்கப்பட்டு போவான் என்று பார்க்கிறோம். அதை வெட்கப்பட ரட்சிப்பு அடைந்திருப்பதினால கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு அங்கே காணப்படுவான். ஆனால் அவன் அக்கினியில் இருந்து தப்பிய கொள்ளியை போல இருப்பான். ஆனாலோ தேவனுக்கென்று ஊழியம் செய்யும் பொழுது அருமையான கிரீடங்களை பெற இருக்கிறோம். 5 கிரீடங்கள். 1 ஜீவ கிரீடம். வீட்டில் சென்ற நேரமில்லை, நீங்கள் ஜீவ கிரீடம் யாக்கோபு 1:12 முடிவு வரைந்தும் அவருடைய கற்பனைகளில் கை கொண்டிருப்பவனுக்கு அவர் ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். அழிவில்லாத கிரீடம் 1 கொரிந்தியர் 9:24-27 உலக ஆசா பாசங்களை வெறுத்து தங்களை கிறிஸ்து வரும் மட்டும் தங்களை காத்து கொண்டு ஓட்டத்தை ஓடி முடிக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடம் 1 தெசலோனிக்கர் 2:19-20 இங்கு கண்ணீரோடு தேவனுக்கென்று ஊழியம் செய்த ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வர்களுக்கு நீதியின் கிரீடம் முடிவு பரியந்தம் 2 தீமோத்தேயு 4:5-8 முடிவு பரியந்தம் விசுவாசத்தை காத்துக்கொண்டு நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொள்வர்களுக்கு நீதியின் கிரீடமும் மகிமை உள்ள வாடாத கிரீடம் ஊழியக்காரர்களுக்கும் அவளை தாங்குகிறவர்களுக்கும் இம்மட்டுமான மகிமை செலுத்தும் இடத்துல நாம் வெறும் தலையோடு நாம் போய்விட வேண்டாம். ஆம், நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் கடந்து வருகிறோம். தேவ சமூகத்தில் நாம் முற்றுமாக நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் அவனே கணுக்கால் அளவோடு நான் நின்று விட வேண்டாம், முழங்கால் அளவோடு நான் நின்று விட வேண்டாம், இடுப்பளவோடு நின்று விடாத வேண்டும். தேவ அன்பின் நீந்தி நான் மகிழத்தக்கதாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. ரட்சிப்பின் முழு மாட்சிமையை ருசிக்காது முழு அனுபவத்திலே நான் நின்று விட வேண்டாம். ரட்சிப்பை ருசித்த பின் கிறிஸ்துவின் மனவாட்டியக சபையில் முழு ஐக்கியம் கொள்ளாமல் இருந்து விட வேண்டாம். உலக சந்தோஷத்திற்காக உன்னத சந்தோஷத்தை இழந்து விட வேண்டாம். கொடுக்காது வாங்குவதோடு நின்று விட வேண்டாம். கிரீடமில்லாவது பரலோகம் நான் சென்று விட வேண்டாம். ஜலதாப்பனை இந்த அருமையான ஆசைக்கப்பட்ட மனமகிழ்ச்சியும் இந்த கர்த்தருடைய பந்தி நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் இன்று கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இந்த திருக்குமார் மூலமாக நாங்கள் சுந்தரிக்கும் இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பின் மாட்சிமையை அறிந்து கொள்ள நீ செய்த கிருபைக்காக நன்றி. தகுதியற்றவர்கள் ஐயா, ஆனால் எங்களை தகுதிப்படுத்தி நிலைநிறுத்திருக்கும் மட்டில்லாத அன்புக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்பின் ஆழம் நீளம் இன்னும் நாங்கள் ருசிக்கத்தக்கதாக ஆழ்ந்து அனுபவத்தை கொண்டு செல்லும் ஐயா. எங்கெங்கு நாங்கள் தவறி இருக்கிறோமோ, எங்கெங்கு நாங்கள் விழுந்திருக்கிறோமோ, அதை நாங்கள் எழுந்து நிற்கத்தக்கதாக
தொடர்ந்து எதற்காக நீங்கள் அழைத்தீரோ அதை நினைத்தவர்களாக, அதை கண்முன்னிறுத்தினவர்களாக அந்த உன்னதமான பந்தய பொருளை நோக்கி நாங்கள் ஓடுகள் மட்டுமல்ல, சோர்ந்து போன பிள்ளைகளையும் பலப்படுத்தி நிலைநிறுத்தி அவனை உற்சாகப்படுத்தி அவளோடு சேர்ந்து இன்னும் அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துவனை ஆதாயப்படுத்தி நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வரும்பொழுது அந்த கிரீடங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கன பாக்கியத்தை கொடுக்க வேண்டுமாய் நம்முடைய சமூகத்தில் எங்களை தத்தம் செய்கிறோம். அவனை இடைபடுவராக தன்னுடைய தாப்பனாரை இழந்திருக்கும் சகரஸ்கின் குடும்பத்துக்காக நாங்கள் வருகிறோம். சகல ஆறுதலின் தேவன் தாமே அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தி நிலைநிறுத்த ஜெபிக்கிறோம். கண்ணீரை துடைங்க. சமூகத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்திறோம். சகல துதியும் கனத்தையும் மகிமையும் மாட்சியும் மக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எல்லா உலகத்திர இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம். பரம்பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவிய ஐக்கியம் அந்யோன்யப்படுத்தலும் நம் அனைவருடைய என்றும் எப்படிப்பதாக நிச்சயம் முடிவை கண்டிடுவே. நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாதே. நிச்சயம் முடிவை கண்டிடுவே. நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாதே. அழுகையின் மாலை கழிப்பாய் மாறும். அழுகையின் மாலை கழிப்பாய் மாறும். யெகோவா ஷம்மா கூட இருப்பேன். யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவேன். அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். யெகோவா ஈரே நீ, யெகோவா நிஸ்ஸீனி, யெகோவா ஷம்மானி, யெகோவா ஷாலோமிரே. யெகோவா ஈரே நீ, யெகோவா நிஸ்ஸீனி, யெகோவா ஷம்மானி, யெகோவா ஷாலோமிரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாவங்களை மறவாத. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.